ஒவ்வொரு தடையும் ஹாலிடேக்கு போகிறப்ப இந்த நெஸ்ப்ரெஸோ மட்டும் இருக்கும் விஷயம். பட் அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. அது எதுனா நம்ம கையை வச்சு எதனா ரிப்பேர் ஆகிடுமோன்னு பயந்து வெறும் கெட்டலில் ஹாட் வாட்டர் வச்சு க்ரீன் டீயோ இல்லை காஃபியோ பிளாக் காஃபியோ அந்த மாதிரி எதனா பண்ணி குடிச்சிட்டு வந்துடுறது வழக்கம். ஸோ இப்படியே ஒவ்வொரு தடையும் மிஸ் பண்ணுறோமே, இந்த பண்ணலாம் எப்படி தான் இருக்குது பார்ப்போம், ஈஸியாக இருக்கான்னு சொல்லிட்டுன்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஸோ நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். நான் 1 கப் தான் பண்ணுறதுனால 1 கப் தண்ணி வச்சுருக்கேங்க. 2 கப் பண்ணுறதுனாலும் இல்லை ஃபுல்லாகவும் நீங்கள் தண்ணியை ஃபில் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த கேப்சியூல் ஃப்ளேவர்ஸ் வச்சுருந்தாங்க R&Bல. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் இருந்துச்சுங்க. ஸ்டார்பக்ஸ்லேருந்து வெண்ணிலா ஃப்ளேவர், கேரமல். ஸோ எனக்கு தெரிஞ்ச நெஸ்காஃபேவே நான் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாலை விட்டு நம்ம காஃபி பண்ணுறதுன்னா இந்த அட்டாச்மெண்ட் இருக்குங்க. நான் பிளாக் காஃபி குடிக்கிறதுனால நான் இதை யூஸ் பண்ணல. ஜஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டேன். அண்ட் இது வாஷ் பண்ணுறது எப்படின்னு ஐடியா இல்லை. ஸோ ரிஸ்க் எடுக்க வேணாம். ஃபஸ்ட்டு நம்ம பிளெயின் பிளாக் காஃபி மட்டும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த நெஸ்கஃபே எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த ஷேப்லேயே இருந்ததுனால அந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லை. அதோடைய ஷேப்க்கே நம்ம உள்ளே போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு மேலே இருக்கிற 2 ஸ்விட்சும் ஆன் பண்ணால் போதுங்க. அதில் ஒரு ஸ்விட்ச் வந்து ஸ்மால் கப்புக்குன்னு இருக்குது, இன்னொரு ஸ்விட்ச் வந்து பிக் கப்புன்னு போட்டிருக்காங்க. ஸோ எங்கிட்ட இருக்கிறது பிக் கப்புங்கிறதுனால நான் பெரிய கப் எடுத்து வச்சுட்டேன். அண்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். ஸ்மாலாக பிக்கான்னு நம்ம சாய்ஸ் தான். எந்த கப் வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம். அது கொஞ்சம் லேட் ஆகும்னு நினச்சா இமீடியட்டாக வந்துடுச்சுங்க. 1 செகண்ட் கூட ஆகலை. ப்ரெஸ் பண்ண அடுத்த நிமிஷமே வந்துடுச்சு. காஃபி வந்து வார்மாக தான் இருந்துச்சுங்க, ஹாட்டாலாம் இல்லை. நம்ம குடிக்கிற சூடு இல்லைங்க. தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிட்டே வந்துட்டு இருந்துச்சு. நம்ம 1 கப்புன்னு போட்டதுனால அதை கரெக்டாக அந்த 1 கப் அளவுக்கு வந்துருக்குங்க. இன்கேஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா நம்மளா வந்து கொஞ்சம் ஓவராக போகுதுன்றப்ப ஆஃப் பண்ணிக்கிட்டா போதும். அண்ட் தென் காஃபி வந்து கொஞ்சம் திக்காக ஸ்ட்ராங்காக வேணும்னா ஸ்மால் கப் வச்சா ஸ்ட்ராங்காக வரும் போல இருக்குது. நான் பெரிய கப் வச்சதுனால ஒரு லைட்டாக வர ஆரம்பிச்சிது. ஸோ டிரான்ஸ்பரண்ட் கலரில் வர ஆரம்பித்தோடனே அதுவும் தண்ணியும் 1 கப் தான் போட்டிருந்ததுனால ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இட்ஸ் பெட்டர் ஆல்வேஸ் யூஸ் ஸ்மால் கப் ஸ்ட்ராங்காக வேணும்னா. அண்ட் தென் ஹாட்டாகவும் இல்லைங்க. ஸோ இது வந்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து மேலே ஓப்பன் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு சவுண்ட் வருது. அந்த சவுண்டுக்கு நம்ம கீழே இருக்கிறத புஷ் பண்ணோன்னா அந்த கேப்சியூல் வந்து கீழே விழுந்திருக்கிறது தெரியுது. அண்ட் அந்த ட்ராப் ஆகிற வாட்டர்லாம் வந்து கீழே ஃபில்டர் ஆகிடுதுங்க. ஸோ இதை எடுத்து நான் கொஞ்சம் ஹாட்டாக குடிப்பேங்கிறதுனால நான் இதை எடுத்து ஒரு 30 செகண்ட் மைக்ரோவேவில் வச்சுட்டேங்க. கொஞ்சம் சூடாக இருக்கும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அங்கே வின்டராக இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஹாட்டாக தேவைப்பட்டுச்சு. ஏன்னா அது ரொம்ப வார்மாக இருந்துச்சு. நம்ம குடிக்கிற சொல்லியே இல்லை. அது எப்படி மாற்றணும்னு தெரியல, இல்லை அப்படி தான் வருமானு தெரியலைங்க. இதுதாங்க இந்த ஹோல்ஸ் வந்திருக்கு. ஸோ இது யூஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் இது செகண்ட் டைம் ரீயூஸ்லாம் பண்ண முடியாது. 1 கேப்சூல் நாங்கள் பார்த்த வரைக்கும் இந்தியன் ரேட்டுக்கு இந்தியன் ப்ரைஸ்க்கு ஒரு கேப்சூல் 40 to 50 ருபீஸ் ரேஞ்சில் இருக்குங்க. 20 பீஸ் 30 பீஸ் செட்டாக பாக்ஸில் வருதுங்க. ஸோ நம்ம அது மார்க்கெட்டில் இந்த மிஷின் வச்சுருக்கவங்க தனியாக வாங்குறதுனா வாங்கிக்கலாம். அண்ட் தென் இது 30 செகண்ட் வச்சுருந்து கொஞ்சம் குடிக்கிற ஹீட்டுக்கு நல்லா வந்துருச்சு. ஸோ லெட்ஸ் என்ஜாய் த கப். எப்போவுமே ஒரு வேலை செய்கிறப்போ நம்மளுக்கு பயந்துகிட்டே இருந்தோம்னா அந்த வேலையை நம்ம சரியாக செய்ய மாட்டோம். ஸோ ரிஸ்க் எடுத்து தான் பார்ப்போம்னு ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் காலை எடுத்து வைக்கிறப்ப தான் நம்மளுக்கு அந்த விஷயத்தை பற்றின நாலேஜும் இருக்கும். நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். எந்த ஒரு விஷயமும் எதையுமே பார்த்து பயப்படுறதை விட முயற்சி பண்ணுறது தான் எப்போவுமே வாழ்க்கைக்கு சிறந்ததாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை